அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் எம்பிபிஎஸ் சம்மந்தமாகவும் பிடிஎஸ் சம்மந்தமாகவும் அவேர்னஸாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் நிறைய மாணவர்கள் எம்பிபிஎஸ் இடங்களை முதல் ரவுண்டில் தமிழ்நாடு கீழே இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி நம்மளோட வழிநடத்தல எக்கச்சக்கமான மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்க. 2-3 நாட்களாக நம்ம நேரடியாக போய் பார்த்ததில் உண்டு. சார் என்ன நடக்குது சார் வெளியில், அடுத்த ரவுண்ட் என்ன நடக்க போகுது, செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு வேகன்சி வரப்போகுது. ஈவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கிட்டத்தட்ட ஒரு 250 இடங்கள் ஒதுக்கப்படாமலே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 450 மார்க், அதாவது 28,000 பேர் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறான். அதுல 4000 மாணவர்கள் கீழே யாருக்குமே அலாட்மெண்ட் கொடுக்கல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 பேருக்கு இடமே இல்லை. ஒரு பக்கம் சீட் வேக்கன்ட் இருக்கு. எப்படி சார் இப்படி ஒரு மிகப்பெரிய சேஞ்சலாம்? அதுதான் கேட்டகரி கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்லை மைனாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை என்ஆர்ஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரியை பயன்படுத்தி நிறைய இடங்கள் வேக்கண்டாக இருக்கிறத திரும்ப நம்ம பார்க்குறோம். சார் போகிற காலங்கள் எப்படி இருக்க போகுது? எம்சிசியை ரொம்ப பெருசாக நம்பி நாங்களாம் 150 மதிப்பெண் எடுத்தோம், 130 மதிப்பெண் எடுத்தோம், 214 மதிப்பெண்ணில் இருக்கிறோம், இதோ 1 மார்க் தான் சீட்டு வந்துன்னு நினைச்சோம். என்ன சார் நடக்க போகுது? ஸோ இன்னைக்கு என்னுடைய பார்வை எனக்கு தோன்றதை நான் எப்போதுமே பதிவு பண்ணிவிடுவேன். எந்த விஷயத்தை நான் இதில் வச்சுக்கிறதே இல்லை. மேபி தள்ளி போனாலும் கூட என்னோட இன்சைட் எப்போதுமே மாறாது. அதுதான் நம்ம எப்போதுமே நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கும், அவங்களுக்கு அட்வைஸே பண்ணுறது. ஸோ முழுக்க நல்ல அவேர்னஸ் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டிமாண்டை எப்படி இருக்குது, வேக்கண்ட் எப்படி இருக்குது, சரிங்களா? ஸோ டிமாண்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் மார்க்ன்றது 450 மதிப்பெண் கீழே யாருக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனே போடாத எத்தனையோ மாணவர்கள் 38,000 மாணவர்கள் பதிவு பண்ணாங்க. சீட்டு கிடையாது. 6,000 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 6,000 7,000 மாணவர்கள் தான் இடம் கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்தியா முழுவதும் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் போடலாம். அப்படி ஒரு 28,000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. முதல்ல ஒரு 4,000 மாணவர்கள் வரைக்கும் இடம் கொடுத்தாச்சு. மீதி 22,000 பேர் சீட்டு வாங்காம வெயிட் பண்றாங்க. இதுல சில மாணவர்கள் வேற கேட்டகரியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, வேற மாநிலத்த மாணவர்களா இருப்பாங்க. இல்லை என்னை போன்று ஒருத்தர் கூட இருந்தார்னா அவர் எப்படியாவது ஒரு இதுல சீட்டு வாங்கியிருப்பாருன்றது அட்வைசபிள். ஸோ எப்போதுமே ஒரு பிரச்சனையை உருவாக்குறது முக்கியம் இல்லை, அந்த ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் நோக்கமாக இருக்கும், இல்லை என்னுடைய முழுமையான எய்மாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ எகைன் தமிழ்நாட்டில் அண்ட் பாண்டிச்சேரியில் முதன்மையாக பார்க்கப்படுகிற டீம்டு யூனிவர்சிட்டியில் 17 கல்லூரிகள் இருக்கு. இந்த 17 கல்லூரிகளில் மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 154 இடங்கள் இருக்கு. 154 இடங்கள்ல 30 இடங்கள் மட்டும்தான் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. எகைன் கிட்டத்தட்ட 124 இடங்கள் அலாட்மெண்டே ஆகல. இது முழுக்க என்ஆர்ஐ மாணவர்களுக்கு உண்டானது. இந்தியா லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 57 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 57 டீம்டு யூனிவர்சிட்டியில் 1234 இடங்கள் இருக்கு. அதுல 526 தான் அலாட் ஆனிச்சு. 78 பேருக்கு அலாட்மெண்டே ஆகல. ஸோ அது ஒரு 700 இதுவரை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியா முழுவதும் 700 இடங்கள் சீட் இருக்கு. ஏன் சார் நான் எடுத்து 113 மார்க் 114 மார்க்குக்கு நான் இங்க மட்டுமே பார்த்திட முடியாதா? இல்லை சார், நம்ம எங்கேயாவது சீட்டு வாங்கி ஆகணும், அதனால வெளியூருக்கு போறதும் தவறு கிடையாது. ரொம்ப டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் மார்க்கு கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 2வது ரவுண்ட்ல எல்லா மாணவர்களுமே எம்சிசிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்த என்னோட மாணவர்களுடைய ரிப்போர்ட்டிங்க்கு நார்மலா நான் போய் பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌட், என்னவோ தேர் திருவிழா மாதிரி ஒவ்வொரு கல்லூரியும் இருக்கிறாங்க. காரணம் அவங்கெல்லாம் அலாட்மெண்ட் வாங்கி கொடுத்தோம், நம்ம வாங்கி கொடுத்தனால ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ நிறைய ரிப்போர்ட்டிங் போகுது. ஸோ நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் போகுது. நாளைக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன அன்னைக்கு ஆகா நான் என்ஆர்ஐ ஒரு வேலை எனக்கு இருக்கிறாங்க, நான் அப்படி ஒரு ஆப்ஷனை தேடாம இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு போய் தேர்ந்தீங்கன்னா அந்த கன்சர்ன் எம்பசி ஆனது டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலன்னா, செகண்ட் ரவுண்ட்ல சீட் வாங்கலன்னா இந்த வருஷம் எம்பிபிஎஸ் படிப்பை வாங்கவே முடியாது, மறந்துட வேண்டியதுதான். ஸோ அதனால இருக்கிற இடங்கள் மொத்தமாக 154 இடங்கள்ல 124 இடங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் என்ஆர்ஐல இடம் அலாட்மெண்டே ஆகாம இருக்கு. நீங்க எந்த மார்க் இருந்தாலும் என்ஆர்ஐ பயன்படுத்தி, முக்கியமாக ஒரு 250 மதிப்பெண் கீழே இருக்கிற மாணவர்களே ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாம் இடம் கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் எதெல்லாம் வருது அப்படின்றத பத்தி டிஎன் மெடிக்கல் இருக்கிற மார்க் சொல்லிட்டோம். சென்டாக்லன்னா ஒரு 400 மார்க் கீழே வாய்ப்பே கிடையாது. ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு இருக்கிற எல்லா காம்படிஷன் பார்த்துட்டு ரெடியா இருக்கிறாங்க 24ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கு, அந்த மார்க் எங்க ஃபிட் ஆகும்னு தெரியல.
எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியல, பயமா இருக்குன்னா தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்க. ஒரு இது எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி பண்ணி கொடுக்குறதும் இருக்கும். ஏற்கனவே என்ஆர்ஐ இருந்து இது வரைக்கும் ஆப்ஷன் போடல, நான் என்ஆர்ஐ மெரிட் லிஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மறந்துடாதீங்க. இமீடியட்டாக புறப்பட்டு உங்களோட ஐடியாக்களை வித்தின் 1 or 2 days, அதிகபட்சம் வெள்ளிக்கிழமைக்கு மேலே நான் எந்த மாணவர் எடுக்கிறதா ஐடியா இல்லை. வெள்ளிக்கிழமையோட எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணுறோம். யார் யாரெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் அலாட்மெண்ட் கண்டிப்பாக 2வது ரவுண்டில் இருக்குது. அதுக்கு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மானிட்டர் பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டி அதிகமாக இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல வரோம். ஸோ நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கால் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதுன்றது இதுக்கு பதிலே இல்லை, கேள்வியும் இல்லை. தயவு செஞ்சு என்னோட மார்க் இதுதான், எனக்கு இந்த மாதிரி ஒரு சீட் தேவைப்படுது, இந்த பட்ஜெட்டில் தேவைப்படுது அப்படின்னு நேரில் வந்து பாருங்கள். சரிங்களா? நம்ம என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.